உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை இணைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊராட்சி செயலாளர்கள் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புவியரசனிடம் கேட்கலாம். புவியரசன், ஊராட்சி செயலாளர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர்? இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனங்கல் மாளிகை முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து வருகின்றனர். சென்னையில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. குறிப்பாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் இணைத்து அரசாணை வெளியிட கோரி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் முன்னெடுத்துள்ளனர். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ஜாக்டோ ஜியோ போன்ற அரசு ஊழியர்கள் சங்கம் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றன. குறிப்பாக தமிழகத்திற்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் அரசு ஊழியர்களின் இந்த போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் அறிவித்திருந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முதல்வர் ஸ்டாலின் கடந்த 3ஆம் தேதி அன்று உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் கிராம ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை இணைப்பது குறித்த எந்த தகவலும் இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டை தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் முன்வைத்துள்ளது. மேலும் 2018ஆம் ஆண்டு முதல் முறையான காலமுறை ஊதியம் பெற்று வரும் கிராம ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து அரசாணை வெளியிடும் வரை சென்னையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. இந்த காத்திருப்பு போராட்டத்தின் தொடக்கமாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனங்கல் மாளிகை அருகே ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்கள் இணைக்க வேண்டும் என்பது இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையாக இருந்தாலும் கூட ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு மாத ஓய்வூதியம் குறைந்தது 15,000 ரூபாயாக வழங்க வேண்டும் என்ற நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். ஏற்கனவே போராட்டம் நடத்த போவதாக தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் அறிவித்திருந்த நிலையில் இந்த பகுதிக்கு 200க்கும் மேற்பட்ட போலீசார் முன்பாகவே குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த சூழலில் தங்கள் தரப்பு கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊராட்சி செயலாளர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். அதனால் சைதாப்பேட்டை பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றிய போலீசார் அவர்களை தனியார் மண்டபத்தில் அடக்கி இருப்பதாக தகவலானது வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு ஊராட்சிகளில் இருந்து காத்திருப்பு போராட்டத்திற்காக சென்னை வந்துள்ள ஊராட்சி செயலாளர்கள் போலீசார் தங்களை கைது செய்தாலும் கூட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்கும் வரை தங்களது போராட்டமானது ஓயாது என்றும் காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி புவியரசு. மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.